செய்தியை பார்த்து வருகிறோம். தீபாவளியை முன்னிட்டு விமான கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. தீபாவளியை முன்னிட்டு விமான கட்டணங்களானது பன்மடங்கு உயர்ந்து காணப்படுகிறது. சென்னையிலிருந்து மதுரை, தூத்துக்குடி செல்லும் விமானங்கள் இன்று 17,000 ரூபாய்க்கு டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படுகின்றன. விமான கட்டணங்கள் இன்று சென்னையிலிருந்து மதுரை மற்றும் தூத்துக்குடி செல்வதற்கு 17,000 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. தீபாவளியை முன்னிட்டு தென் மாவட்டங்களுக்கு செல்லும் விமானங்களுக்கு கட்டணங்கள் பன்மடங்கு உயர்ந்து காணப்படுகிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன். பத்மநாபன், வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சாரலதா. அதாவது தீபாவளி பண்டிகை வருகின்ற 21, 22ஆம் தேதி நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதற்காகவே இன்றிலிருந்து சென்னையிலிருந்து பல்வேறு நகரங்களுக்கு, அதாவது உள்நாட்டு விமானங்களில் பயணம் செய்ய பயணிகள் கூட்டம் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் அலைமோதுகிறது. இந்த பண்டிகை கொண்டாடுவதற்காக ரயில் மற்றும் பேருந்துகள் மூலம் செல்லக்கூடியவர்களும், அதே போல் தற்போது விமானம் மூலம் செல்வதற்காக சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இருந்த போதிலும் சென்னையிலிருந்து திருச்சி, மதுரை, கோவை, தூத்துக்குடி ஆகிய உள்நாட்டு விமான நகரங்களுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் கட்டணம் பல்மடங்காக உயர்ந்துள்ளது. குறிப்பாக சென்னையிலிருந்து திருச்சிக்கு 14,000, மதுரைக்கு அதேபோல் 17,000, கோவைக்கு 17,000, தூத்துக்குடிக்கு 17,000 உயர்ந்துள்ளது. அதாவது மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா, சாதாரண நாட்களில் இந்த விமான கட்டணம் 3,000 ரூபாகவும் 4,000 ரூபாய் தான் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு பயணித்து வந்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அதாவது பல மடங்கு உயர்ந்துள்ளதால் பயணிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே போல் டெல்லிக்கு சென்னையிலிருந்து 21,000 ரூபாயும், மும்பைக்கு அதே போல் 20,000 ரூபாயும், கல்கட்டாக்கு 22,000 ரூபாயும் போன்ற நகரங்களுக்கு, ஹைதராபாத்துக்கு இங்கிருந்து 20,000 ரூபாயும் உயர்ந்துள்ளது. இதனால் சென்னையிலிருந்து பல்வேறு நகரங்களுக்கு தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்காக பயணிகள் விமானத்தை நாடியுள்ள நிலையில் தற்போது கட்டணம் உயர்ந்துள்ளது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. பண்டிகை காலங்களிலும் மற்ற விடுமுறை நாட்களிலே பொதுவாகவே சென்னையிலிருந்து பல்வேறு நகரங்கள் செல்லக்கூடிய பயணிகள் விமானத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். ஆனால் அதே போல ரயில்கள் டிக்கெட்டிலிருந்து அதிகமாக பயணம் செய்து வந்தாலும் ரயிலில் இடம் கிடைக்கவில்லை. அதே போல் பேருந்துகளிலும் இடம் கிடைக்கவில்லை. இதனால் பண்டிகையை தங்கள் குடும்பத்துடன் கொண்டாடுவதற்காக செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இருந்தபோது இந்த பயணம் இந்த விமான கட்டணம் பல மடங்கு உயர்ந்தாலும் சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விமான கட்டணம் அதிகரித்து வந்தாலும் பயணிகள் கூட்டம் சென்னை விமான நிலையத்தில் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. சார், விரிவான விவரங்களுக்கு நன்றி பத்மநாபன்.